ஏழை மக்கள் எளிய மக்கள் வீட்டுல எல்லாம் இந்த பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். எந்த எம்எல்ஏ வீட்டுல நடக்காது, எம்எல்ஏ வீட்டுல நடக்காது, எம்பி வீட்டுல நடக்காது, அதிகாரி வீட்டுல, உயர் அதிகாரி வீட்டுல நடக்கவே நடக்காது. பெண்கள் எல்லாம் நீங்களா பலமா ஒரு வன்முறையா கண்டிச்சு சொல்லுங்க. சிஎம் சார், பெண்களோட ஆதரவு நம்ம விஜய், பெண்களோட பெரும் ஆதரவு நம்ம விஜயனுக்காக இருக்குது. நல்லா கேளுங்க, வர 2026 இந்த மக்கள் எல்லாம் போடுற ஓட்டு உங்க மொத்த கோட்டைக்கும் பெரிய ஒரு வேட்டு. நல்லா கேளுங்க, இதுதான் நம்ம சின்னம், இதுதான் நம்ம விசில் சின்னம். நீங்க எல்லாம் சூரியனை பார்த்திருப்பீங்க, இலையை பார்த்திருப்பீங்க. இந்த சின்னம் தான் நம்ம சின்னம். இதுதான் மக்களுக்கான ஆட்சி, நேர்மையான ஆட்சி. இந்த ஆட்சிக்கு இந்த சின்னத்தை தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். இந்த சின்னத்தை பார்த்துதான் இந்த 75 வருஷம் மொத்த பில்டிங்கும் திமுக பில்டிங் ஆடுறது இந்த சின்னத்தை பார்த்துதான். புரிஞ்சுங்களா? அதாவது இவங்கெல்லாம் நம்ம பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, தற்குறி கூட்டம், தற்குறி கூட்டம் சொல்றாங்க. யார் தற்குறி கூட்டம்? வந்தவன் பூரா படிச்சவன், அறிவாளி, பண்பானவன். அது இல்லாம நல்ல அறிவாளியான கூட்டம் நம்ம கூட்டம். திமுக வர கூட்டம் எல்லாம் எப்படி ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு மாதிரி பூரா சரக்கு இருக்கிறவன், பார்ல வேலை செய்யறவன், பார டெண்டர் எடுத்து நடத்துறவன் தான் திமுக கூட்டத்துக்கு வருவான். நாட்டுல படிச்ச இளைஞர்களுக்கு வேலை இல்ல, அப்படியே வேலை கிடைச்சாலும் அவனுக்கு போதியமான சம்பளம் கிடைக்க மாட்டேது. அந்த சம்பளத்தை வச்சு அவன் வாழ்வாதாரத்தை உயர்த்த முடிய மாட்டேது. விலைவாசி எப்படி உயர்வு? அரிசி விலை உயர்வு, பால் விலை உயர்வு, பேருந்து கட்டணம் உயர்வு, சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு. இது இல்லாம திமுகவோட சொத்து மடங்கு உயர்வு. ஆனா ஓட்டு போட்ட மக்கள் தான் முதலாளி. அவன் தெருவில் இருக்கிற சாணி மாதிரி இருக்கிறான். ஓட்டு கேட்டு வராம பாரு தொழிலாளி, அவன் அரசியல்வாதி. அவன் ஒரே வருஷத்துல உயர்ந்த காடு, லக்ஸரியான வாழ்க்கை, அருமையான பங்களான்னு சொல்லிட்டு லக்ஸரியா வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா சாமானிய மக்கள் எல்லாம் பாவம் இன்னும் பிச்சை எடுக்கிற நிலைமை இருக்கிறாங்க. குண்டா கொடுத்தா ஜெயிச்சிடலாம், அண்டா கொடுத்தா ஜெயிச்சிடலாம் இருக்கிறான். ஆனா பெண்களுக்கு எதிராக எத்தனை பிரச்சனைகள் நடக்குது? ஏதாவது கேட்கறாங்களா? கேட்க மாட்டாங்க. சிறுமிய பலாத்காரம் யாரோ வீட்டுல தானே நடக்குது, சிஎம் வீட்டுல நடக்கல. அதனால அவர் தைரியமா இருப்பாரு. கஞ்சா நம்ம ஊர்ல இல்லவே இல்லைன்னாங்க, அங்கங்க கஞ்சா வச்சு வெட்டிட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? நல்லா கேளுங்க, நமக்கான வாய்ப்பு, பொன்னான வாய்ப்பு 2026 ஏப்ரல் 23 இந்த கைய சோப் போட்டு கழுவிட்டு போங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க போட்ட ஓட்டுலாம் தீய சக்தி. நீங்க ஏப்ரல் 23 போடுறதா தூய சக்தி. தயவு செய்து மறந்துடாதீங்க, நல்லா விழிச்சிருங்க. நீங்க மட்டும் ஓட்டு போடாம போயிட்டீங்கன்னா உங்க பெண்கள் வீட்டுல பாதுகாப்பே இருக்காது. யாராலும் ஆட்சி செஞ்சிருவாங்க.